ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக நம்ம உடலில் முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரல். ஸோ இந்த லிவர் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு இப்போது சமீப காலமாக நிறைய டவுட்ஸ் வருது. டாக்டர், லிவரை நான் நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இல்லைங்க, எனக்கு ஃபேட்டி லிவர் சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணலாம்? அந்த ஃபேட்டி லிவருக்கு என்னென்ன மெடிசன் சாப்பிட்ணும்? இல்லை எந்த மாதிரியான உணவு முறைகள் மூலமே நான் சரி பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாகவே நம்மளுடைய லிவர் பார்த்தோம்னா நம்ம உடலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய பணிகளை செய்யுது. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பணிகள் செய்யுது அப்படின்னு சொன்னால் அது தாங்க உண்மை. ஸோ இப்போது லிவருக்கான ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம், லிவர் நம்ம பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரம் தாங்க. அதனால தான் இரவு நேரத்தில் நல்ல ஒரு உறக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம சரியாக இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாததுனால பெரும்பாலும் நிறைய பேருக்கு லிவர் ப்ராப்ளம் வருதுங்க. ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிறது, இல்லை ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறது, இதை தாண்டி அதாவது அதிகமாக எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுக்கிறது, அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இரவு நேரத்தில் ரொம்ப முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட் எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம லிவருக்கு ரொம்ப பேர்டன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரணத்தினாலையும் நமக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வருதா? இல்லைங்க. இப்போது இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கும், ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வருது. இந்த கல்லீரலை பாதுகாக்க எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். கல்லீரலுக்கான உணவுகள், அதாவது லிவர் டானிக் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சில மூலிகைகள் இருக்குது. ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்குங்க. அதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம், இந்தந்த மூலிகைகள் எல்லாம் அன்றாடம் தினம்தோறும் நம்ம பயன்படுத்தினாவே கல்லீரல் நலமாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன மூலிகைகள் சொல்லலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம சொல்லக்கூடியது மஞ்சள். ஸோ மஞ்சள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் சரும நோய்களில் இருந்து கல்லீரல் தொடர்பான நோய்கள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேன்சர் வரைக்குமே முக்கியமான ஒரு மூலிகை. அப்போ இந்த கல்லீரலை பாதுகாக்க மஞ்சள் எப்படி பயன்படுத்தலாம்? நம்ம உணவுலே மஞ்சள் நிறைய சேர்த்து சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் எப்படி பயன்படுத்த போகிறோம்ன்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர், நல்ல சூடான தண்ணீரில் ஒரு 3-4 சிட்டிகை அளவு, இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதில் சேர்த்துணும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரக பொடி சேர்த்து 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு, கொஞ்சமாக தேன் கலந்து எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிருங்க. இல்லைங்க, அப்போ டோட்டலாக நான் டீ காஃபியை குடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து டீயோ காஃபியோ நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் நல்ல வெந்நீரில் போட்டு அதனோட சீரகம், எலுமிச்சை சாறு, தேன் கலந்து காலையில் குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள்? ஸோ லிவருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இப்போ நிறைய பேருக்கு லங்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ லங்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலோ, முக்கியமாக இது தொடர்ந்து நீங்கள் 30 நாட்களோ இல்லை ஒரு மண்டலமோ குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா சருமம் பொலிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும், இல்லை இச்சிங், எனக்கு என்ன ரீசன்னே தெரியாமல் அரிப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த மஞ்சள் கலந்த வெந்நீர், ஸோ வெந்நீரில் நம்ம மஞ்சள் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தாண்டி கல்லீரலுக்கு நன்மை தரக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இதை நான் எலுமிச்சை ஊறுகாவை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான எண்ணெய் உப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ எலுமிச்சையை சாறாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் இதே மாதிரி ஈவினிங் டைமில், காலையில் வேண்டாம், நிறைய பேருக்கு வயிறு எரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவினிங் டைம்லையோ இல்லை மதிய வேலைகள்லையோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக கரிசலாங்கண்ணி அடுத்தது. ஸோ கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லும்போது இதை காயக்கற்ப மருந்தாக எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்ம உடலில் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. அடுத்தது பார்த்தோம்னா இஞ்சி எப்படிங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இஞ்சி தேடி எடுத்துலாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும்னு இல்லை.
சிம்பிளாக சித்த மருத்துவத்தில் இஞ்சி லேகியமே கிடைக்குது உங்களுக்கு. அப்புறம் என்ன, டெய்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி லேகியம் நீங்கள் பயன்படுத்துங்களேன். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குதும். அது மட்டும் இல்லாமல் லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி லிவர் சரியாகிறதுக்கு உங்களுக்கு இஞ்சி லேகியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கல்லீரலில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா டைஜஷன் நமக்கு சரியாக நடக்காது. அந்த டைஜஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இஞ்சி லேகியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இஞ்சி லேகியமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இஞ்சி லேகியம் காலை இல்லை இரவு ஏதாவது ஒரு வேளை நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் அந்த செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. அடுத்து முக்கியமாக கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வலம்புரிக்காய். இந்த வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்கிறது நிறைய மருந்துகளில் சேருது. வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்கிறது இந்த தலைமுடிக்காக செய்யக்கூடிய இந்த தைல வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சேர்த்துருப்பாங்க. முறுக்கிக்கிட்டு திருகிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 காய் ஒன்றாக சேர்ந்து திருகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் அப்படின்ட்டு இருக்கு. இது தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. இந்த வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் வாதம் சம்மந்தப்பட்ட இல்லை கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது. ஸோ இது சேர்ந்து இந்த வலம்புரிக்காய் கிடைச்சா அதை கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தினந்தோறும் 2-3 வலம்புரிக்காய் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதனோட நம்ம மஞ்சள் பொடி சீரகம் பொடியும் சேர்த்து கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம். தொடர்ந்து ஒரு 10 நாட்கள். ஸோ காலை வேளையில் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் ஒரு 2-3 வலம்புரிக்காயை போட்டு அதனோட மஞ்சளும் இந்த சீரகமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக குடிச்சிட்டே வரணும். ஸோ ரெகுலராக இது ஒரு 10 நாட்கள் ஒரு 12 நாட்களுக்கு நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. இதனோடு சேர்த்து வயிறு பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஐபிஎஸ் மாதிரியோ இல்லை எனக்கு அல்சர் ரொம்ப இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த வலம்புரிக்காய் கஷாயத்தையே பயன்படுத்தலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய ஈரல் தேற்றிகள் அதை சார்ந்த மருந்துகளும் நிறைய இருக்குது. இப்போ நம்ம கரிசலாங்கண்ணி சொல்லலாம் இல்லைங்களா, அதுவே கரிசாலை கற்பமாகவும் நமக்கு கிடைக்குது. சிம்பிளாக இந்த ஃபேட்டி லிவர் குறையிறதுக்கு கரிசாலை கற்பம் நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம். ஸோ காலை இரவு 2 வேளையுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரிசாலை கற்பம் தேனில் கலந்து சாப்பிட்டுட்டே வரலாம். இந்த கரிசாலை கற்பம் எனக்கு கிடைக்கலைங்க, தேனில் கலந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கரிசாலை கற்ப மாத்திரைகள் டேப்லெட்டாகவே உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ காலையில் 2 டேப்லெட், நைட்டு 2 டேப்லெட். ஸோ ஃபுட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்களேன். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். ஸோ கல்லீரலை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருவேளை ஃபேட்டி லிவர் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.